இந்த உலகத்துல பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் எல்லாம் நாசமா போனது வரலாற்றில் நான் சொல்றது ஒரே ஒரு பெண்ணால தான். ராமாயணத்தை எடுத்துக்கங்க. ராமாயணத்துல கைகேயிங்கிற ஒரு கேரக்டர். அந்த கைகேயி வரம் வாங்கி ராமனை வனவாசம் அனுப்புனாங்க. ராமன் கூட சீதா பிராட்டி எல்லாருமே போனாங்க கிளம்பி. ஆனா சீதையோட கண்ணீர் இருக்கு பார்த்தீங்களா, அது சும்மா விடலை. ராமாயணத்துக்கு மிகப்பெரிய அஸ்திவாரமே அதுதான். திரௌபதியோட கண்ணீர் தான் மகாபாரதத்துக்கு அஸ்திவாரம். அதே மாதிரி சங்கீதா அவங்களுடைய கண்ணீர் தான் டிவிக்கு அழிவோட அஸ்திவாரம் அப்படின்னே சொல்லலாம். இது நான் மட்டும் சொல்லலை. தளபதி விஜயோட அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் இருக்கார்ல, அந்த மனுஷனே ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல ஆரம்பிச்சிட்டாப்புல. சங்கீதா மட்டும்தான் என் மருமக, என் பேர பசங்க இருக்காங்க, அவங்கள தவிர வேறு யாரையும் என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அப்படின்னு அந்த மனுஷன் தெளிவாக இருக்கார். ஆனால் தளபதியோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க மேலே எல்லாருமே குலவரியில் வந்திருக்காங்க. ஏன்னா பல இன்டர்வியூ கொடுக்கும்போதே, அம்மா உங்களுக்கு வயசாயிருச்சு, அம்மா மாதிரி இருங்க, எதுக்காக இவ்வளவு மேக்கப் நீங்கள் போடுறீங்க, சரி அது கூட உங்கள் பர்சனல் தனிப்பட்ட விஷயம், அதெல்லாம் விட்டுருங்க. த்ரிஷாவோட அம்மாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? எப்படி அவங்கெல்லாம் நீங்கள் பொது வெளியில் பார்க்கும்போது நேருக்கு நேராக பார்த்து சிரிக்கிறீங்க, அதை சங்கீதா பார்ப்பாங்கல்ல, நீங்கள் அவங்களுக்கு வணக்கம் சொல்கிறீங்க, அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க, சிரிக்கிறீங்க, எந்த ஒரு சலனமே இல்லாமல், எந்த ஒரு எதிர்ப்புமே காட்டாமல் நீங்கள் இருக்கீங்களே. அட்லீஸ்ட் எஸ் ஏ சந்திரசேகராவது அந்த மனுஷன் த்ரிஷாவையும் சரி த்ரிஷாவோட அம்மாவும் சரி கண்டுக்கவே இல்லை. அவர் கடைசி வரைக்கும் திரும்பி கூட பார்க்கல, கடுகடுன்னு இருந்தார். அந்த மனுஷனோட மைண்ட் செட்டு, இவ எதுக்கு தொலைகிறா சண்டாளி, இவளால் தான் எல்லாமே நாசமாக போக போகுதுன்னு அந்த மனுஷன் நினச்சிருப்பாப்புல. ஏன்னா 75 வருஷமாக எல்லாரோட கண்ணில் விரல விட்டு ஆட்டின டிஎம்கேவை சமாளிச்சிடுறாங்க. ஆனால் த்ரிஷாவை யாராலையும் சமாளிக்க முடியலை. அதில் டிவிகேவில் பல பேர் ஆர்வ கோளாறில் இருக்காங்களா, அதனால் தொடர்ந்து முட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன தான் முட்டு கொடுத்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே உண்மை மட்டும்தானே ஜெயிக்கும். ஏன்னா மக்களோட சைக்காலஜி உங்களுக்கு புரியலை. எதை அதிகமாக நேசிப்பாங்களோ பகவத்கீதையில் மாதிரி அதை ஒரு கட்டத்துக்கு மேலே அதிகமாக தூக்கி எறிஞ்சிருவாங்க. எதை தூக்கி எறிஞ்சாங்களோ அதை தூக்கி மறுபடியும் அரியாசனத்தில் உட்கார வச்சுருவாங்க. இப்போ தளபதி விஜயோட அப்பா எஸ்எஸ்சி இருக்கார்ல, அவர் பொண்டாட்டியோடய சண்டை போட்டிருக்காரு. யார்? சோபா சந்திரசேகர்கிட்ட. என்னம்மா வளர்ப்பு, என்ன புள்ள இது, நல்லது கெட்டது நீ எடுத்து சொல்கிறது இல்லையா? நான் சொன்னால் அவன் காதலே வாங்க மாட்டேன், கேட்கவும் மாட்டேன், ஈகோ வந்துடும் சாருக்கு. நீ சொல்லாம்ல, நீ அவன் கூட சேர்ந்து எல்லாத்துக்கும் இது பண்ணுற. இன்டர்வியூ கொடுக்குறப்ப மட்டும் நானும் என் பையனும் ஒரே ராசி, ஒரே லக்கணம், நாங்கள் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டோம், காயப்படுத்த மாட்டோம்னு பேசுகிறையே. அங்கே ஒரு பொண்ணு இருக்குல்ல, சங்கீதாங்கிற ஒரு பொண்ணு, நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு, அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தி இது பண்ணோம்னா நமக்கெல்லாம் நல்ல சாவு வருமா? இதெல்லாம் நான் சொல்லி பார்த்துட்டேன், கேட்குற மாதிரி இல்லை அப்படி இப்படின்னு அந்த மனுஷன் மனக்குமுறலை வெளிப்படுத்தியிருக்கார். ஏன்னா தடகள போட்டியில் சாசா திவ்யா ஜெயிச்சதுக்கப்புறமும் தாத்தா எஸ்ஏசிக்கு ஃபோன் போட்டு பேசியிருக்கு. சஞ்சய் பார்த்தோன்னா இந்த படத்தை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தாத்தா நான் டேரக்டர் ஆகிட்டேன் அப்படிங்கிறதுல அப்பையும் பேசியிருக்காரு. ஏன்னா எஸ்ஏசிக்கு என்ன ஒரு கர்வம்னா, 1000 தான் இருந்தாலும் என் பேரன் நடிகன் ஆகாமல் ஃபஸ்ட்டு டேரக்டர் ஆனான்ல, ஸோ அவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நான் ரோல் மாடலாக இருக்கேன், நான் இன்ஸ்பயராக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கர்வம் இருக்குது. அவர் ஜேசன் சஞ்சயினுடைய இன்டர்வியூவை பார்த்து மனசார கண்கலங்கி, என் பையனை விட பன்மடங்கு பார்த்தோன்னா மெச்சூர்டாக என் பேரன் வந்திருக்கான், நான் யோசிக்க முடியாத அளவுக்கு யோசிக்கிறான், உண்மையிலே கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு அந்த மனுஷன் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணியிருக்காரு. எது என்ன நடந்தாலும் நாய் வாழ நிறுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நடக்கிற கூத்தும் கொடுமை நடந்துக்கிட்டு தான் வந்திருக்கும் மக்களே. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களையும், த்ரிஷாங்கிற ஒரு கேரக்டர் இல்லாமல் இருந்தால் தளபதியினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அதே மாதிரி த்ரிஷாங்கிற ஒரு கேரக்டர் கூடவே இருந்தால் அவருடைய எதிர்காலம் என்ன ஆகுங்கிறதையும் மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.